Hello friends, welcome back to my channel ரசிக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மொறுமொறுன்னு டேஸ்டான வத்தல் ரொம்ப சுலபமா எப்படி போடுறது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த வத்தல் போடுறதுக்கு கஷ்டப்பட்டு கிளறி நம்ம போடணும்ன்ற அவசியம் இல்ல. இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி வத்தல் தான் போட போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர்ல நல்ல நரக்க எடுத்துர்க்கேன். இதுல பாத்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசின்னு சொல்வாங்க. இன்னொன்னு நைலான் ஜவ்வரிசின்னு இருக்கு. ரெண்டுலயுமே நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி செய்யலாம். இத நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வெச்சுக்கணும். இப்போ ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி ஊற வெச்சிரலாம். ஊற வைக்கிற டைம் மினிமம் 8 hours, மேக்ஸिमम 10 hours வரைக்கும் போதும். இப்போ 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சு ஜவ்வரிசி நல்லா குண்டு குண்டா பெருசா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன டம்ளர்ல ஜவ்வரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளர்ல 4 டம்ளர் தண்ணி அளவுக்கு குக்கர்ல வச்சிருக்கேன். இப்போ ஊற வச்சிருக்க இந்த ஜவ்வரிசி இதல சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இப்போ கூட என்ன சேர்க்க போறோம் அப்படினா ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் இத சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தறலாம். இத சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா விசில் விட போறோம். இப்போ 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கரெக்ட்டா 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். இல்லனா அடி பிடிச்சுக்கும். ஏனா நம்ம கிளற போறது இல்ல. நமக்கு குக்கர் தான் விசில் சத்தம் கேட்கும். அதனால அடி பிடிச்சா நமக்கு தெரியாது. உப்பு மட்டும் நம்ம எப்ப போட்டாலுமே கம்மியா தான் போடணும். சரியான அளவுல போட்டோம்னா வடகம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க காய்ச்சவே தேவையில்லை. ரொம்ப நேரம் அடுப்புல வச்சு கிண்டிட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல. 3 விசில் தான் விட்டோம். அதுவும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு காட்டன் துணியில தான் போடுறேன் நான் இப்போ. கொஞ்சமா ஒரு குழிக்கரண்டில எடுத்து ஊத்திட்டு அதை ரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து வத்தல் போடுற ஷீட்லயும் போடலாம். அப்படி அதுல போட்டோம் அப்படினா ஆற வச்சு அதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி துணியில போடும்போது சூடோடவே போடலாம். நமக்கு ஜவ்வரிசி வத்தல் பாருங்க லைட் yellowish கலர்ல கிடைச்சிருக்கு. அதுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம விசில் விடுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பச்சை மிளகாவையும் ஜீரகமும் சேர்த்தே விசில் விட்டோம். இல்ல வெள்ளையா வேணும்ன்றவங்க விசில் விட்டு முடிச்சதுக்கு பின்னாடி கடைசியா அதை சேர்த்துக்கலாம். முதல் நாள் ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். இரண்டாவது நாள் அரை நேரம் காய வச்சிட்டு வடகத்தை துணியில இருந்து பிரிச்சு எடுத்துறலாம். 2 லைனுக்கா தண்ணி தெளிச்சு பிரிச்சு எடுக்கலாம். ஒரேடியா தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படினா அப்புறம் எடுக்க வராம போயிடும். துணியில ஒரு கை அடியிலயும் ஒரு கை மேலயும் வச்சு பிரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி சூப்பரா வந்துரும். எடுத்து எல்லாத்தையும் ஒரு தாம்பலத்துல மாத்திட்டு மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் மட்டும் காய வச்சுக்கலாம். ஈரமெல்லாம் போய் வத்தல் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இத பொரிச்சு பாத்தறலாம். இப்போ பொரிக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொறுமொறுன்னு சூப்பரா ஜவ்வரிசி வத்தல் பொரிஞ்சு வருது பாருங்க. இதுக்கு நம்ம ரொம்ப சிரமமே படவே இல்ல. நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை குக்கர்ல வச்சு 3 விசில் விட்டோம். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இத 2 days வந்து நம்ம காய வச்சு எடுத்தாச்சு. இத நம்ம 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல செல்லு வண்டு இதெல்லாம் வரும்னு நினைச்சோம் அப்படினா கூடவே கொஞ்சமா வசம்பு கிடைச்சா வசம்பு போட்டு வச்சுக்கோங்க. இல்ல அப்படினா 4 வரமிளகாய் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. சூப்பரான டேஸ்டியான மொறுமொறுன்னு ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. உடைச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்பலாம் சிரமப்படல. குக்கர்ல ஜஸ்ட் விசில் விட்டு எடுத்து நம்ம வடகம் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரசிக்கலாம்.